எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஏன்டா நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைஸை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்கிறோன்னு? இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ஏன்டா யோசிச்சோன்னு எனக்கு தோணு பாருங்க. 17th centuryல பெல்ஜியமில் நம்பர்னு ஒரு ரீஜன் இருந்துச்சு. அங்கே இருக்கிற மக்கள் பக்கத்தில் இருக்க ஆற்றுலேருந்து மீன் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் கிளைமேட்டிக் கண்டிஷனால் பாதி நாள் அந்த ஆற்று வந்து ஃப்ரோசனாக தான் இருக்கும். ஸோ மீனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பொட்டேட்டோவை மீன் மாதிரி கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்படி தான் பொட்டேட்டோஸ் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற பழக்கம் வந்துச்சு. ஸ்டில் நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல. அந்த பெல்ஜியம் தானே ஃப்ரை பண்ணாங்க, எதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்கிறோன்னு? அதுக்கு 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒரு ரீசன் கொஞ்சம் லாஜிக்கலாக இருந்துச்சு, ஆனால் 2வது ரீசன் ரொம்ப முட்டாள்தனமாக இருந்துச்சு. ரீசன் 1 என்னென்னா, குக்கிங் மெத்தடில் ஒரு ஃபுட்டை லாங் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணுறது அதை வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. நம்ம பொட்டேட்டோவை லாங் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுனால அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. World War I அப்போ அமெரிக்கன்ஸ் பெல்ஜியமில் இருக்கும்போது இது மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத பார்த்தாங்க. அப்போ அந்த டைம் அப்போ பெல்ஜியன்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்திருக்காங்க. அமெரிக்கன்ஸ் அவங்க ஊருக்கு திரும்பி போகும்போது இது என்ன டைப் ஆஃப் ஃபுட்னு கேட்கும்போது இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொன்னாங்க.